அத்தை, பாப்பா ஸ்கூல்ல நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. வெளியில கடைக்கு போயிட்டு வருவோமா? என்னால வர முடியாது, கால்லாம் ரொம்ப வலிக்குது. நான் போய் படுக்க போறேன். ஐயோ, நாளைக்கு பூரமாச்சே, வளையல் வாங்கி கொடுக்கணுமே. இவ வேற காணும். இவள்கிட்ட சொன்னோம்னா இவ ஒரு மொய் போட்டுருவா. நம்ம சொல்லாமலே போயிடுவோம். அகிலமெல்லாம் உன்னாச்சி அம்மா, உங்கள் அருளாச்சி. அகிலமெல்லாம் உன்னாச்சி அம்மா. அத்தை, அத்தை, எங்க இங்கதான் படுத்திருந்தாங்க, ஆளையே காணும். எங்க போனாங்க? ஒரு மணி நேரமா எங்க போனீங்க? நான் ஒரு கடைக்கு கூப்பிட்டேன், உங்களால வர முடியல. இந்த வீட்டுல எனக்குன்னு யாரு என்ன செய்றீங்க? நானா எதுவும் கேட்டாலும் எதுவும் பண்ண மாட்டீங்க. நீங்களாவும் எங்கேயும் கூட்டிட்டும் போக மாட்டீங்க. இப்ப நீங்க எங்க போய் ஊர் சுத்திட்டு வரீங்க? இவ்வளவு நேரம் ஆகுது. நாளைக்கு ஆடி பூரம், வளையெல்லாம் வாங்கிட்டு போய் கோயில்ல கொடுத்துட்டு வந்தேன். ரொம்ப முக்கியம், கால் வலின்னு தானே சொன்னீங்க. அதோட இப்ப கோவிலுக்கு மட்டும் உங்களால போக முடியுதா? அப்படியே உனக்கும் வளையல் வாங்கிட்டு வந்தேன். சாரி சார், தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. எதுவும் தப்பா நினைக்காதீங்க. எல்லாம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான். கோச்சிக்காத, நான் போய் படுக்கிறேன். சரி, நீங்க போய் பாருங்க, நான் சாப்பாடு செஞ்சிடுறேன். 5 கோயிலுக்கு வளையல் கொடுத்து முடிச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா 1 டஜன் வளையல் இருந்துச்சு. நெய் சுரும்புக்கு கொடுத்து ஐஸ் வைக்கலாம் வந்தேன். கவுந்துட்டா